ஹாய்ங்க. இன்னைக்கு பனானாக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் டே தான் பார்க்க போறோம். மார்னிங் நாங்க எந்திரிச்சு பார்த்ததுலேருந்து ஒரு மாரி கிராங்கியாவே இருந்தான். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாரி நம்ம ஆள் இந்த மாரி சோகமாலாம் இருக்க மாட்டானே! அப்படின்னு பார்த்து நாங்க அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, அவன் ரைட் சைடு கால்ல வந்துட்டு அவன் பைட் பண்ணிட்டே இருந்திருப்பானாட்ருக்கு. அந்த இடத்துல ஒரு மாரி புண்ணான மாரி ஆயிருச்சு. அதனால ஒரு மாரி பெயினோட உட்காந்துட்டே இருந்திருக்கான். எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன் சவுண்டும் குடுக்க மாட்டான். இப்படியே தான் இருப்பான். சரி நாங்கலாம் போய் பார்த்துட்டு, சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டோங்க. அப்புறம் நாங்க போம்போது பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன கூட்டிட்டு வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. அவன பார்த்துட்டு ஆள் மிரண்டுட்டாங்க. சரி நெக்ஸ்ட்டு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானாட்ருக்கு. சரி அதே மாதிரி டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எதனால இப்படி வந்துச்சு அப்படின்னு நாங்க கேட்டோம். அவனுக்கு ஆல்ரெடி வேற ஏதோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு கரெக்ட்டா அவங்க சொல்லல. ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு விடுறேன். நெக்ஸ்ட் ஒரு ஆயில்மெண்ட் நான் எழுதி குடுக்குறேன். அத நீங்க மெடிக்கல்ல வாங்கி அவனுக்கு அப்ளை பண்ணி விடுங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. பாவமா இருக்கான். கிளம்பிட்டோம் நாங்கள். ஏன்னா இவனுக்கு இந்த இடத்துல வந்து கடிச்சிட்டே இருந்திருக்கான். அதான் வந்து ஊசி போட்டுருக்காங்க.